அனைவருக்கும் ராத்திரி வணக்கம் நண்பர்களே. தற்போது எங்கே இருக்கோம்னா அஸ்ஸாம் கவுகாட்டில் நிற்கிறோம். வந்து ரீச் பண்ணியாச்சு. பாயிண்ட்டுக்கு போனோம், சிட்டிக்குள்ளே போக வேண்டியிருக்கு. 5 மணிக்கு வர சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணியிருக்கோம். நான் 50 கிலோமீட்டர் போனோம் பாயிண்ட்டுக்கு. கவுகாட்டி பக்கம் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்மளோட பயணம் வந்து சிவகாசி டு அஸ்ஸாம் கவுகாட்டி வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரீச் பண்ணியிருக்கேன். 1 வாரம் ஆச்சுங்க வந்து சேர்றதுக்கு. ஓகேங்களா? சிங்கிளாக ஓட்டுருவாசி கொஞ்சம் டைம் எடுக்குது. டபுளாக வந்தால் ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸ் வந்துக்கலாம். சிங்கிளாக ஓட்டுருவாசி கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே நண்பர்களே, எப்படி எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அஸ்ஸாம் கவுகாட்டி பக்கம் தான் கால் பண்ணுங்கள், சந்திக்கலாம் நண்பர்களே. பூரா வண்டி லைனை நிற்கிது பாருங்கள். போகிற வண்டி பூரா சிட்டிக்குள்ளே போய் இறக்க வண்டி தான் பூரா நிற்கிதுங்க. ஓகேங்க. எல்லா பூரா இன்னொன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். சிங்கிளாக வரவங்க, அது வட மாநில பக்கம் வெளியூர் பக்கம் வரவங்க ரொம்ப அலாட்டாக வாங்க. நேற்று இருந்தாலும் 2000 சம்பவம் எனக்கு நடந்துச்சு. ஒன்று நின்றுக்கு இருக்கிற வண்டி பைக்கர் அவனா அந்த இடிச்சிடுறேன். டிராஃபிக்கில் இடிச்சுட்டு காசு விடான்னு கேட்குறியா உரைச்சிட்டு. பக்கத்தில் இருக்க அந்த பழக்கடைக்காரங்களாம் சத்தம் போட்டு, ஏன்டா நீயே வந்து இடிச்சுட்டு வண்டியை வந்து அவருமே பள்ளி போகிறேன்ட்டு அவங்க கடைக்காரங்க சப்போர்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு காசு வாங்க முட்டாங்க. கொஞ்சம் அசாரத்தில் இருந்த மாதிரி காசை பிடிங்க வாங்க மாட்டேன். வட மாநிலம் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் அலாட்டை தான். டிரைவரை போலப்போ அப்படித்தான். அவங்க தான் அடித்தாலும் நம்மகிட்ட தான் இங்கே காசு வைப்பாங்க. பலியை அவங்க டிரைவர் மேலே பலியை போடுவாங்க. எல்லாமே அப்படி தான் நடக்குது. அதுவே ஓட்டுநர் சொந்த அனைவரும் கொஞ்சம் ஜாக்கிரதாக கவனமாக ஓட்டுங்க. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.